தெலுங்குல ஒக்கடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அங்க பிளாக் பஸ்டர். அந்த படத்தை ரீமேக் பண்ண போறதுக்காக தரணி பாத்தீங்கன்னா சும்மா அந்த படத்தை சிடில போட்டு பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணிடல. தெலுங்கு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க ஒக்கடு படம் தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஓடுது, எந்தெந்த சீன்ஸுக்கெல்லாம் ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு சீன்லயும் ஆடியன்ஸ் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு ஒண்ணுத்தையுமே பார்த்து இங்க வந்து அது ரீமேக்கு தயார் பண்ணாரு. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாலுமே புது கேரக்டர்லாம் உள்ளார வைக்கிற அளவுக்கு தரணி பாத்தீங்கன்னா கில்லி படத்துல அவருடைய மொத்த உழைப்பையும் போட்டாரு. ஓட்டேரி நரின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா கில்லி படத்துல இருப்பாரு. ஆனா அந்த ஒக்கடு படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இல்ல. சின்னதா எங்கெங்கெல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமோ அங்கே எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா தரணி பார்த்தீங்கன்னா அதை மாற்றி அமைச்சு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு பிளாக் பஸ்டரான கில்லியை கொடுத்தாரு. 2004 ரிலீஸ் ஆன படம் இப்போ வரைக்கும் சன் டிவியில் போட்டால் டிஆர்பியில் வேற லெவலில் போகும். மற்ற படங்கள்லாம் இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த கேரக்டர்